ஹாய் மக்களே, பிக் பாஸ்ல வந்து சாச்சனாவையும் மஞ்சரியும் விஜய் சேதுபதி வறுத்தெடுக்கிற மாதிரி ப்ரொமோ வந்திருக்கு. இதில் சாச்சனாவை வறுத்தெடுக்கிற மாதிரி வந்திருக்க ப்ரொமோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கண்டிப்பாக இருக்குமா, இல்லை மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான தீர்ப்பாக இருக்குமா, இல்லை மேலோட்டமான கண்டிப்பாக இருக்குமாங்கிறது எபிசோடு வந்தால் தான் தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் சாச்சனா ஜெஃப்ரி விஷயத்துலேயே அவர் ஒரு மேலோட்டமான கண்டிப்பாக தான் பண்ணார். மற்ற பேருக்கு பண்ணுறது மாதிரி சாச்சனாவுக்கு அவர் பண்ணலைங்கிறது தான் மக்களோட எண்ணங்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை நடக்குமா, இல்லை இது உண்மையான இதுவாங்கிறது எபிசோடு வந்தால் தான் தெரியும். அடுத்து மஞ்சரியை எப்படியும் போல் கண்டிப்பாக வறுத்தெடுப்பார் தான். ஏன்னா சாச்சனாவுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸப்ஷன். மஞ்சரியை இப்போ சொல்கிறாரு, சிவாவுக்கு நீங்கள் பண்ணதை கம்பேர் பண்ணுறாரு. அப்போ இந்த விஷயத்தில் கும்பிடு போ ஆள விட்றா சாமின்னு அருண் பண்ணுறது அவர் அப்படி தான் பண்ணுறாரு. அவரோட கெஸ்டர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி பண்ணாலுமே இது என்னை ஹர்ட் பண்ணுது, இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதை வேறு விதமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். இவங்க அதை ரொம்ப அக்ரஸிவ் மூடாக வெளிப்படுத்தினது தான் அடுத்து தீபக் உள்ளார வந்து இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி பெரிய சீன் கிரியேட் பண்ணது மஞ்சரியோட தப்பு தான். வந்து எல்லாரோட எண்ணங்களும் அதுதான், அவங்க சீனை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவங்கள கொஷின் பண்ணதும் தப்பு தான். அந்த நேரத்தில் எல்லாரும் கொஷின் பண்ணுற ஒரு ஆளே கார்னர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அதை வந்து அவங்க பெரிய சீன் பண்ணிட்டாங்கங்கிறது மறுக்க முடியாத